தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகி உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. ஒரு காட்டிலே ஒரு கழுதை கூட்டத்துக்கு ஒரு சிங்கம் தலைமை தாங்க வேண்டி ஏற்பட்டுவிட்டது. சிங்கம் என்று சொன்னால் காட்டினுடைய ராஜா, வீரத்திற்கு பெயர் போனவர், விவேகமானவர், காட்டையே அடக்கி ஆண்டு ஆட்சி செய்பவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம், படித்திருக்கின்றோம். அவ்வாறான வீரம் மிக்க ஒரு சிங்கம் ஒரு கழுதை கூட்டத்துக்கு தலைமை தாங்க வேண்டி ஏற்படுகின்றது. கழுதை என்பது மனிதனின் பார்வையிலே மிகவும் கேவலமான ஒரு மிருகமாக நாங்கள் கணிக்கின்ற மிருகம். கோபம் வருகின்ற சந்தர்ப்பங்களே நாங்கள் மனிதனை பேசுவதற்கு கூட கழுதை என்று சொல்வதுண்டு. கழுதை என்று பேசினால் அந்த மனிதன் மிகவும் கீழ்த்தரமானவன் என்று அர்த்தம். அவ்வாறான ஒரு கழுதை கூட்டத்துக்கு சிங்கம் தலைமை தாங்க வேண்டி ஏற்பட்டு விட்டது சந்தர்ப்ப வசமாக. அந்த சிங்கம் என்ன யோசிக்கிறது என்று சொன்னால், நான் ஒரு சிங்கம், வீரத்துக்கும் விவேகத்துக்கும் பெயர் போனவன், நான் இந்த கழுதை கூட்டத்துக்கு தலைமை தாங்கினால் இந்த கழுதைகள் மிக சிறப்பாக செயற்படும் என்ற எண்ணத்துடன் தான் இந்த சிங்கம் இந்த கழுதை கூட்டத்துக்கு தலைமை தாங்குகின்றது. ஆரம்பத்திலே கொஞ்சம் சரியாக இருப்பது போலத்தான் தென்படுகிறது. இந்த சிங்கத்தின் நடவடிக்கைகளை அவதானிக்கின்ற கழுதைகள் தாமும் அதை போன்று நடப்பதற்கு சில முயற்சிகளை செய்வது எல்லாம் இந்த சிங்கம் காண்கின்றது. கொஞ்சம் மகிழ்ச்சியாக கூட இருக்கு. சிறிது காலம் சென்றிருக்கும். இப்பொழுது அந்த காட்டிலே ஒரு போர் ஏற்பட்டு விட்டது. ஒரு போர் மூண்டு விட்டது. இந்த கழுதை கூட்டத்தை சிங்கம் தலைமை தாங்கி நடத்த வேண்டும். எதிர்பக்கத்திலே இன்னும் ஒரு சிங்கம் தலைமை தாங்கி கொண்டு பல மிருகங்களை கொண்ட ஒரு கூட்டத்துடன் இந்த கழுதை கூட்டத்துடன் சண்டைக்கு வருகின்றது. எதிர்பக்கத்திலே இருப்பதோ இன்னும் ஒரு சிங்கம். அந்த சிங்கத்தின் பின்னர் பல மிருகங்கள் இருக்கின்றன. அணில், முயல், மான், மெரை, ஒரு சில கழுதைகள், குதிரை, சில சிறுத்தைகள், இவ்வாறு பல மிருகங்கள் இருக்கின்றன. இந்த சிங்கத்துக்கு பின்னாலோ கழுதை கூட்டம் மாத்திரம் இருக்கின்றது. ஆனால் பார்த்தால் மிகவும் தோற்றமாக இருக்கின்றது. எதிர்ப்புறத்திலே மிக சின்ன மிருகங்கள் கூட இருக்கின்றன. இங்கே மிக உயரமாக கொழுத்து வளர்ந்த கழுதைகள் இருக்கின்றன. இந்த சிங்கத்துக்கு அந்த நேரத்தில் ஒரு நம்பிக்கை, எப்படியாவது எதிரே இருக்கின்ற மிருக கூட்டத்தை தான் வென்று விடலாம் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை. இப்பொழுது யுத்தம் தொடங்குகின்றது. சிங்கம் ஆக்ரோஷமாக முன்னே பாய்ந்து செல்கின்றது. ஆனால் இந்த கழுதைகளோ தமது கழுதை குலத்தை காட்டத் தொடங்குகின்றன. தமது இலக்கிலே குறிவைக்காமல் அங்கே செல்லும் பொழுது பாதைகளிலே அகப்படுகின்ற புற்களை மேய முயல்கின்றன. அகப்படுகின்ற இரைகளை சாப்பிட முயல்கின்றன. ஒன்று தமக்குள் சண்டையிட்டுக் கொள்கின்றன. ஒரு சில கழுதைகள் நிலத்திலே விழுந்து படுத்து விடுகின்றன. இந்த நேரத்திலே தான் இந்த கழுதை கூட்டத்துக்கு தலைமை தாங்கிய சிங்கத்துக்கு புரிகிறது, தான் ஒரு தவறான முடிவை எடுத்து விட்டேன் என்று. ஆனாலும் அந்த சிங்கம் மனம் தளராமல் போரிட்டு மடிந்து போகின்றது. இந்த கழுதை கூட்டமோ மீண்டும் தங்கள் கழுதை குணத்தை வெளிக்காட்டி கொண்டு அங்கும் இங்கும் அலைந்து திரிகின்றது. நேயர்களே, இந்த கதையும் இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். இந்த கதையிலே வந்த சிங்கம் போலத்தான் சில வேளையிலே மனிதர்களும் பொருத்தமில்லாத மனிதர்களுக்கு தலைமை தாங்க முயன்று தோற்று போகிறார்கள். அவ்வாறு இல்லாமல் நாங்கள் தலைமை தாங்க முயற்சி செய்கின்ற அந்த கூட்டம் எவ்வாறான கூட்டம், அவர்கள் திருத்தப்படக்கூடியவர்களா என்பதை உணர்ந்துதான் ஒருவன் தன்னுடைய தலைமை பொறுப்பை எடுக்க வேண்டும் என்கின்ற பாடத்தை தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.